ஹாய் ஸ்டூடெண்ட், நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது 12th ஸ்டாண்டர்ட் NCERT CBSE சிலபஸ் சாப்டர் 1 ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். அதுல எப்பவும் பார்க்குற மாதிரி இன்ட்ரோடக்ஷன் முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம எக்ஸசைஸ் சம்ஸ்க்கு போகலாம். இன்ட்ரோடக்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு முன்னாடி நம்ம மேக்ஸ்ல 9th 10thலாம் பார்த்துருப்போம். நம்பர் சிஸ்டம்ஸ் அப்படின்னு பார்த்துருப்போம் இல்லையா? என்னது நம்பர் சிஸ்டம். சரியா? நம்பர் சிஸ்டம்ஸ்ன்னு பார்க்குறப்போ இந்த நம்பர் சிஸ்டம்ஸ்ல நம்ம என்னெல்லாம் பார்த்துருப்போம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த சிஸ்டம்க்கு என் கிளாஸஸ் கவனிச்சவங்களுக்கு நல்லா தெரியும். இது ஒரு சீக்வன்ஸா சொல்லியிருப்பேன். அந்த ஆர்டரை மாத்தாதீங்கன்னு சொல்லியிருப்பேன். ஞாபகம் இருந்திருக்கா? ஸோ அதுல என் அப்படிங்கிறது என்னது? இதுல நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் எதுல டினோட் பண்ணுவோம் அப்படின்னா என்ல டினோட் பண்ணுவோம். என்னென்ன நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னா 2, 3, 1, 2, 3, 4 எக்ஸெட்ரா. சரியா? அடுத்தது இதுக்கு அடுத்தது நம்ம ஹோல் நம்பர். ஹோல் நம்பர் அப்படின்னா ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னா என்ன பண்ணிப்போம்? நேச்சுரல் நம்பர்ல ஒரு 0 மட்டும் ஆட் பண்ணி அதே 1, 2, 3, 4 எக்ஸெட்ரா அப்படின்னு போயிருக்கோம். இதுக்கப்புறம் இன்டீஜர். ஸோ இன்டீஜர்ஸை இசட்ல மென்ஷன் பண்ணுவாங்க. சரியா? ஸோ இன்டீஜர்ஸ் அதெல்லாம் என்ன சொல்லுவாங்க? நமக்கு -∞ to 0, அதாவது -3, -2, -1, 1, 2 எக்ஸெட்ரா டு +∞ வரைக்கும். சரியா? ஸோ இதுல நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் நம்பர்ஸ் உண்டு அப்படிங்கிறத பார்த்துருப்போம். அடுத்தது ரேஷனல் நம்பர்ஸ், அதாவது இன்டீஜர்ஸ் வரைக்கும்னா என்னன்னா ஒன்னுக்கு நம்பரை பார்க்கும்போது நேச்சுரல் நம்பர்ல 1, 2, 3 நம்ம நேச்சுரலா வந்து என்ன சொல்லுவோம்? கவுண்ட் பண்ணுங்க அப்படின்னா என்ன சொல்லியிருப்போம்? 1, 2, 3, 4 அப்படிதான் சொல்லியிருப்போம். சரியா? கவுண்ட் பண்ணுங்க அப்படின்னா 1, 1.5, 2, 2.5 இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்க மாட்டோம் இல்லையா? ஸோ 1, 2, 3, 4 தான் நம்ம நேச்சுரலா வருதுன்றதால நேச்சுரல் நம்பர்ஸ்ல சொல்லிடுறோம். சரியா? அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கிறது என்ன? அதுல இதுலலாம் வந்து 10, 20, 13லாம் வருது இல்லையா? அதாவது ஒரு 0ன்னு ஒன்று வந்து ஒரு முட்டை முட்டையா வருது. அது என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சது தான் 0. ஸோ ஹோல் நம்பரா அதையும் வந்து எங்க வைக்கிறதுன்னு தெரியாம முன்னாடி வச்சுட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் தான் இந்த இன்டீஜர். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன இருக்கும்னு பார்த்தா இந்த நம்பர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு நெகட்டிவ் ஃபார்ம் நம்பர்ஸ் நமக்கு கிடைக்குது. அப்படின்றது தான் என்னது? இந்த -3, -2, -1, 0, 1, 2, 3 எக்ஸெட்ரா அப்படின்னு போயிட்டே இருக்கிறது. அடுத்தது இருக்கலாம் நடுவுல இதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் வரைக்கும் பார்த்தாச்சு. -% நடுவுல இருக்க நம்பர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது தான் நமக்கு இதுல ரேஷனல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது வருது. ரேஷனல் நம்பரை கியூல டினோட் பண்ணுவாங்க. ரேஷனல் நம்பர். சரியா? ஸோ ரேஷனல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா சம் p by q ஃபார்மேஷன்ல இருக்கும். கண்டிப்பா p is less than q இருக்கணும். அண்ட் q cannot be 0. சரியா? q 0வா இருக்கக்கூடாது. சரியா? இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயங்கள். எதுல? நமக்கு ரேஷனல் நம்பர்ல பார்க்கும்போது. அதுக்கப்புறமா அப்படின்னா அதுக்கு அடுத்தது ரேஷனல்னா என்ன? இர்ரேஷனல் பார்ப்போம். ஸோ இர்ரேஷனல் அதை வச்சு எங்கேயுமே யூஸ் பண்ண முடியாது. இர்ரேஷனல் வந்தா எல்லா ஃபார்மும் இர்ரேஷனல் ஆயிடும் அப்படிங்கிறதான் 10th ஃபுல்லாவே பார்த்துருப்பீங்க. இதுக்கப்புறம் இருக்கிறது தான் என்னது? ரேஷனல். இர்ரேஷனலுக்கு அப்புறம் ரியல் நம்பர்ஸ் ஆர். சரியா? ரியல் ரியல் நம்பர்ஸ். சரி, ரியல் நம்பர்ஸ் அப்படின்னா என்னன்னா பார்த்த இது வரைக்கும் இருக்கிற எல்லா நம்பருமே, அதாவது கூடவே ரேஷனல் இர்ரேஷனல் எல்லாமே சேர்ந்தது தான் ரியல் நம்பர்ஸ் அப்படிங்கிறதுனால இதுல என்னென்ன பேட்டர்ன் வரும்? எல்லாமே செட் ஆஃப் ஆல் நம்பர்ஸ் n, அதாவது ஹோல் நம்பர், z அதாவது இன்டீஜர்ஸ், ரேஷனல் நம்பர், அப்புறம் இர்ரேஷனல் நம்பர்ஸ். இது எல்லாமே எதுல வந்துடும்? ரியல் நம்பர்ஸ்ல வந்துடும். ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு ஒன்று இருக்கு. ஆல்ரெடி நீங்க பார்த்துருப்பீங்க. காம்ப்ளெக்ஸ் நம்பர் 11th ஸ்டாண்டர்ட்லயும் நம்ம பார்த்தது தான். காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா என்ன? ரூட்டுக்குள்ள மைனஸ் வந்துச்சுன்னா √-2, √-3, √-4 இந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ இதை எப்படி தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா -1 ஐன்னு பண்ணியிருப்பாங்க. இப்போ -2 இருக்கு, அது என்ன பண்ணியிருப்பாங்க? -1 அப்படின்றத மட்டும் i√2ன்னு போட்டிருப்பாங்க. இது -4 அப்படின்னா 4க்கு ரூட் எடுத்தா 2, அதாவது மைனஸ்க்கு ரூட் எடுத்தோம்னா i அப்படின்னு 2i அப்படின்னு வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ இதெல்லாம் தான் நம்ம நொட்டேஷனா இங்க கண்டிப்பா பார்க்க போற விஷயங்கள்ல இதெல்லாம் வரும். எது? n, w இதெல்லாம் எங்க திடீர்னு செட் ஆஃப் ஆல் n, செட் ஆஃப் ஆல் q, செட் ஆஃப் ஆல் r அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த நம்பர்ஸ் இதெல்லாம் இருக்கா இல்லையா நம்ம செக் பண்ணி போடுறது தான் என்னது? இந்த ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ல ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். சரியா? இதையும் தாண்டி சம்ஸ் போடும்போது சம்ஸுக்குன்னு சொல்லிட்டு சம் f of x அப்படின்னு சொல்லிட்டுலாம் கொடுப்பாங்க. இது ஆல்ரெடி நம்ம 10th பார்த்த விஷயம் தான். f of xன்னு சொல்லிட்டு ஒரு 3x plus ya இல்லைன்னா 3x plus x2 இந்த மாதிரிலாம் ஈக்குவேஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா நமக்கு வர வேல்யூஸ் எப்படி எப்படிலாம் இருக்குன்றத பார்த்துக்கிட்டு அந்த f of x எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். நெக்ஸ்ட் இதுல கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா இப்போ ஒரு செட் ஏன்னு எழுதணும்னு வச்சுக்கோங்களேன். செட் ஏல
ஒரு 1 2 3 இருக்கு சரியா. அதே மாதிரி செட்டு பி அப்படின்னு இருக்குன்னா செட்டு பியில் வந்து நான் வந்து ஒரு 4 5 இந்த ரெண்டு நம்பர் வச்சிருக்கேன். கார்ட்டீசியன் ப்ராடக்டா எழுதணும் அப்படின்னா இது ரெண்டுத்துக்கும் கிராஸ் ப்ராடக்ட் ஆல்ரெடி நம்ம செட்ல 11th ஸ்டாண்டர்ட்லேயே பார்த்துருப்போம். கிராஸ் ப்ராடக்ட்னா என்ன, ஏ கிராஸ் பி. அதை எப்படி எழுதியிருப்போம், ஏ கூட இங்க ஃபர்ஸ்ட் இருக்கிற வேல்யூ சரியா 1 பியில் இருக்கிற வேல்யூ சேர்த்து எழுதியிருப்போமா. ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா நம்ம கிராஃபுக்கு யூஸ் பண்ண மாதிரி இந்த கமாக்கு யூஸ் பண்ணி 1ம் 4ம் திரும்பி 1 எதுடைய காம்பினேஷன் எழுதலாம், நமக்கு 1 5 ஒரு காம்பினேஷன் எழுதலாம். அதே மாதிரி 2 2ன்னு எடுக்கும்போது 2வையும் இந்த 4 கூட ஒரு காம்பினேஷன்ல எழுதலாம். அதே மாதிரி 2வை இந்த 5 கூட ஒரு காம்பினேஷன்ல எழுதலாம். அதே மாதிரி 3ய 4 கூட ஒரு காம்பினேஷன்ல எழுதலாம். 3ய 5 கூட ஒரு காம்பினேஷன்ல எழுதலாம் சரியா. ஸோ இதுதான் என்னது கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இதுல மட்டும் தான் எழுத முடியுமா அப்படின்னு கேட்டா நமக்கு எந்த செட்டு கொடுத்தாலும் சரி. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸ்னு ஒரு செட் எடுக்கிறேன். அந்த செட்ல வந்து ஏ பி அப்புறம் டின்னு எடுக்கிறேன் சரியா. அதுக்கப்புறம் ஒய்னு ஒரு செட் எடுக்கிறேன். அந்த செட்ல என்ன எடுக்கிறேன் அப்படின்னா கியூ ஆர் எஸ்ன்னு எடுத்துக்கிறேன் சரியா. இந்த மாதிரி எடுக்கும்போது இந்த ப்ராடக்ட்ஸ் எப்படி எழுதுவோம், அதாவது எக்ஸ் கிராஸ் ஒய் அப்படின்னு எடுத்து எழுதும்போது எக்ஸ்ல என்னென்ன இருக்கு ஏ, ஒய்ல என்னென்ன இருக்கு இதாவது ஏபிடி அண்ட் கியூஆர்எஸ் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எழுதும்போது ஏ கமா கியூ ஒன் டைம், அப்புறம் ஏ கமா ஆர் ஒன் டைம், அப்புறம் ஏ கமா எஸ் ஒன் டைம் சரியா. ஸோ அதே மாதிரி பி கமா கியூ சரியா, நெக்ஸ்ட் பி கமா ஆர், நெக்ஸ்ட் பி கமா எஸ், நெக்ஸ்ட் டி கமா கியூ, அதே மாதிரி டி கமா ஆர், தென் டி கமா எஸ். ஸோ இந்த மாதிரி செட் எல்லாம் எடுத்து நம்ம எழுதிட்டு இதுக்காக செக் பண்ணும்போது இதுல எங்கேயாவது அவங்க சொல்ற மாதிரி ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்றது வருதா அப்படின்னு பாக்குறது. சரி என்னதான் ரிலேஷன் ஃபங்க்ஷன் சொல்லிட்டே இருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரிலேஷன்னா என்ன, ரிலேஷன் அப்படின்னா என்ன, ரிலேஷன்னா எனக்கு தெரியாதா, சொந்தக்காரங்க அப்படின்னு. சரி சொந்தக்காரங்க அப்படின்ற விஷயம் மேக்ஸ்ல எப்படி வந்து ப்ரூவ் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம் சரியா. இப்போ சொந்தக்காரங்களும் எடுத்துப்போம் சரியா. இப்போ ஏ இஸ் த ஃபாதர் ஆஃப் பின்னு எடுத்துக்கலாம் சரியா. அதே மாதிரி பி இஸ் த பிரதர் ஆஃப் சி சரியா. இப்போ இதை செக் பண்ணும்போது ஏ இஸ் த ஃபாதர் ஆஃப் பின்னு எடுக்கும்போது என்னது, ஏவும் பியும் என்ன ரிலேஷன்ல இருக்காங்க, ஏ இஸ் த ஃபாதர் ஆஃப் பி அப்படின்னு எடுக்கிறேன் சரி. பி இஸ் த பிரதர் ஆஃப் சி. அப்போ ஏ வந்து பிக்கு ஃபாதரா இருக்கும்போது பி வந்து சிக்கு பிரதரா இருந்தா ஏக்கு சிக்கும் ஃபாதர் தானே. ஸோ இந்த மாதிரி ஒரு ரிலேஷன் வருது இல்லையா. ஸோ இதே மாதிரி தான் நம்ம பார்க்குற இந்த நம்பர் ஸ்கூல்ல ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கும்போது இன்கேஸ் இன் செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் சரியா. நேச்சுரல் நம்பர்ஸ் என்னன்னு, செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ல 1 2 3 4 5 இப்படி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க சரியா. இந்த மாதிரி நம்பர்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர்ஸ்ல இருந்து அவங்க ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் ஏதாவது கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x பிளஸ் 3 அப்படிங்கிறது. எஃப் ஆஃப் எக்ஸ்னா நம்ம என்ன சொல்லியிருப்போம் எப்பவுமே ஒய் அப்படின்றத மீன் பண்ணியிருப்போமா. அப்போ இங்க இருக்கிறது எல்லாமே என்னது, என்னன்றது எக்ஸ் மீன் பண்ண போகுது, எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது ஒய்யை மீன் பண்ண போகுது சரியா. அப்போ எக்ஸுக்கு நமக்கு எத்தனை அதாவது ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு அப்படின்னா 5 ஃபார்மாலிட்டிஸ், அதாவது 5 வேல்யூஸ் இருக்கு. அந்த 5 வேல்யூஸும் ஒன்னொன்னா கொடுக்கும்போது என்னென்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு செக் பண்ணும்போது எஃப் ஆஃப் 1 அப்படி கொடுத்தோம்னா 2 இன்டூ 1 சரியா. 2 இன்டூ 1 பிளஸ் 3 அப்படின்னு கொடுக்கும்போது 2 1s are 2, 2 plus 3 5 கிடைச்சிருக்கு சரியா. எஃப் ஆஃப் 2 அப்படின்னு கொடுக்கும்போது 2 2s are 4 plus 3 அப்படின்னு எடுக்கும்போது 7 கிடைக்குது சரி. இப்போ கொடுத்துருக்க வேல்யூஸ் வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் இவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க. ஆனா நம்ம கிடைக்கிற நம்பர்ஸ் இந்த நம்பரையும் தாண்டி கிடைக்குது. அப்போ நம்ம கொடுத்துருக்க வேல்யூ எப்படி எழுதலாம், 1 5 மட்டும்தான் எடுத்து எழுத முடியும். அதுக்கப்புறம் 2 7 எடுத்து எழுத முடியுமானா நேச்சுரல் நம்பருக்குள்ளே வரல, இது ஃபேமிலிக்குள்ளேயே இல்லை. நம்பர்ல 5 பேர் இருக்காங்க அப்படின்னா இவங்களுக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்க்கும்போது அந்த வேல்யூஸ் இதுக்குள்ள இருந்தே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த வேல்யூஸ் இதுக்குள்ள இருந்தே கிடைக்காம போறதுக்கு எங்கெல்லாம் சான்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கறோம் சரியா. இப்போ இதுவே வந்து நான் வந்து ஒரு எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 பிளஸ் எக்ஸ் இப்படின்னு போட்டிருக்கேன் சரியா. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு நான் இதே வேல்யூஸ் 1 எடுத்துக்கிறேன் சரியா. இந்த 1 எடுத்துக்கிறேன், 1 கொடுக்கும்போது 1 பிளஸ் 1 ஸோ ஆன்சர் 2 சரியா. எஃப் ஆஃப் 2 அப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல 2 போடுறேன், அப்போ எனக்கு 3 கிடைக்குது. எஃப் ஆஃப் 3 அப்படி கொடுக்கும்போது
1 + 3 = 4 கிடைக்குது. இங்க f of 4 அப்படி கொடுக்கும்போது 1 + 4 = 5 கிடைக்குது. f of 5 அப்படின்னு கொடுக்கும்போது 1 + 5 = 6 கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி வேல்யூஸ் கிடைக்கும் போது இந்த வேல்யூஸ் இந்த f of xக்கு நம்ம எடுத்து எழுதும் போது இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அதாவது x, y மாதிரி எழுதும் போது நமக்கு என்ன கிடைக்குது? 1 கொடுக்கும்போது என்னது? 1 கொடுக்கும்போது 2 கிடைச்சது. ஸோ 1 கொடுக்கும்போது 2 கிடைக்குது. 2 இஸ் a நேச்சுரல் நம்பர். சரியா? வர நம்பரும் நேச்சுரல் நம்பரா இருக்கா? இருக்கு. அதுக்கப்புறம் 2 கொடுத்தா 3 கிடைக்குது, வந்துருச்சு. அப்புறம் 3 கொடுத்தா 4 கிடைக்குது. சரி, 4 கொடுத்தா 5 கிடைக்குது. ஆனா 5 கொடுத்தா 6 கிடைக்குது. அது இந்த நேச்சுரல் நம்பருக்கான இந்த ஃபேமிலிக்குள்ளேயே இல்லை. அதனால நம்ம கிடைக்கிற அவுட்புட் எத்தனை? இதுதான் கிடைச்சிருக்கு ஃபார் என்னது? எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுக்கிற புது செட்டுக்கு. சரியா? இந்த மாதிரி செட் எல்லாம் கண்டுபிடிக்கும் போது நமக்கு இது ரிலேஷனா இல்லையா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு 3 செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸுக்குள்ள வந்தாதான் அவங்க நமக்கு ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இப்போ ரிலேஷனா இருக்கிறதுக்கு என்ன ஆகணும்? சித்தப்பாவா இருக்கணும், மாமாவா இருக்கணும், சித்தியா இருக்கணும். இதெல்லாம் ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கு இல்லையா? அப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரிலேஷன்ல வருவாங்களா அப்படின்னா ஃப்ரெண்ட் ரிலேட்டிவ் மாதிரி பழகிறது வேற. ஆனா ஃப்ரெண்டை ரிலேஷன்ஸும் ஒத்துக்கவே மாட்டாங்க. அவங்க தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸா அவங்கலாம் சும்மா வருவாங்க போவாங்கன்ற மாதிரி நம்மள என்ன பண்ணுவாங்க? கடுப்பேத்தி விட்டுட்டு இருப்பாங்க. சரி, அதெல்லாம் தான் இங்க நடக்க போகுது. என்ன சொல்றாங்க அப்படின்னா இன் அ ரிலேஷன். சரியா? இன் அ ரிலேஷன் we have to check என்னது? we have to check என்னென்ன செக் பண்ணணும் அப்படின்னா ரிஃப்ளெக்சிவ், அப்புறம் சிமெட்ரி, நெக்ஸ்ட் டிரான்சிட்டிவ். சரி, இதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்கணும்னா ரிஃப்ளெக்ஷன்னா என்னது? நமக்கு ஒரு பின்பம். ஏதாவது ஒரு கண்ணாடி இருக்கு அப்படின்னா இங்க ஏதாவது ஒரு ஆள் நிக்கிறான் அப்படின்னா இந்த ஆள் எங்க தெரியும்? இந்த கண்ணாடியில தெரியும் இல்லையா? அப்ப கண்ணாடியில தெரியுது இதே ஆள் தான் இல்லையா? ஸோ ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னா ரிஃப்ளெக்சிவா இருக்கிறதுக்கு சான்சஸ் என்னன்னா ஏதோ ஒரு வேல்யூ நம்ம இன்புட் கொடுக்குறோம்னா சேம் வேல்யூவே நமக்கு இன்புட் கிடைச்சதுன்னா அது பேரு ரிஃப்ளெக்டிவ். சரியா? இப்ப நம்ம வந்து சொந்தக்காரை பார்த்து ஒரு விஷ் பண்றோம், வணக்கம் சார், வணக்கம் மாமா, வணக்கம் சித்தப்பா அப்படின்னு சொல்றோம்னா கூட ரெஸ்பான்ஸுக்கு நமக்கு வணக்கம் வந்துச்சுன்னா ஓகே. இல்ல நம்ம முறைச்சிட்டு போறாங்கன்னா சரி நம்ம வீட்டுல ஏதோ பஞ்சாயத்து எடுத்து விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஸோ அதுதான் என்னது? ரிஃப்ளெக்டிவ். சிமெட்ரி. சிமெட்ரி அப்படின்னா என்னன்னா இங்க என்ன நடக்குதோ அதே மாதிரி ரிவர்ஸ்ல நடக்குது அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏ கமா பின்னு சொல்றோம் அப்படின்னா சிமெட்ரியில என்ன இருக்கும்? இங்க பி கமா ஏ அப்படின்றது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொந்தக்காரங்க வீட்டுல மொய் வைக்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்களேன். நம்ம மொய் எவ்வளவு வைக்கிறோமோ அதே மாதிரிதான் அதே கணக்குல மொய் வைப்பாங்க அப்படின்னு தான் நம்ம வீட்டுல மொய் வைக்கிறாங்க. மொய் வைக்கிறதுனா தெரியும்ல? ஸோ gift கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம என்ன gift கொடுக்குறோமோ சேம் gift அதே மாதிரியான அதே விலைக்கான அதே மாதிரியான வேல்யூக்கான gift நமக்கு திருப்பி கிடைக்கும் அப்படின்றது தான் என்னது? சிமெட்ரி. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ ஏ கமா பி அப்படின்றது ரிஃப்ளெக்ஷன்ல, அதாவது சிமெட்ரியா இருக்கும்போது பி கமா ஏவா கிடைக்கணும். அப்போ இங்க கிடைக்கிற இந்த வேல்யூஸ் எப்படி செக் பண்ணணும்னா இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா இப்ப இங்க 1,1 இல்ல, 2,2 இல்ல, 3,3 இல்ல, 4,4 இல்ல அப்படின்னா இது ரிஃப்ளெக்சிவே இல்ல. சரியா? ஏதாவது ஒண்ணு ரிஃப்ளெக்சிவ் இல்லைனாலோ இல்ல சிமெட்ரிக் இல்லைனாலோ இல்ல டிரான்சிட்டிவ் இல்லைனாலோ இது மூணுத்துல 2 ஏதாவது இல்லைனாலோ இந்த மூணுமே இல்லைனாலோ அது ரிலேஷன்ல வராது. சரி, இதெல்லாம் பார்த்தாச்சு. இதுல சிங்கிள் எலமெண்டே எப்படி அதே திருப்பி வந்த எலமெண்டே திரும்பி வந்தா ரிஃப்ளெக்ஷன் சொல்றோம். இங்க செக் பண்றப்போ 2 எலமெண்ட் வச்சு செக் பண்றோம். எது? ஏபின்னு கொடுத்தா பிஏன்னு கிடைக்குதா அப்படின்னு செக் பண்றோம். சரி, ஒண்ணு. இங்க டிரான்சிட்டிவ்ல என்னன்னா 3 எலமெண்ட் வச்சு செக் பண்ணணும். அதாவது ஏ கமா பின்னு ஒரு எலமெண்ட் இருக்கு அப்படின்னா இன்னொரு எலமெண்ட் பி கமா சின்னு கொடுக்கும்போது நமக்கு அடுத்த எலமெண்ட் எப்படி கிடைக்கணும் அப்படின்னா சி கமா ஏ. இது சம் போடும்போது நல்லா புரியும். ஸோ ஏல ஆரம்பிச்சு ஏலே முடியணும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் டிரான்சிட்டிவ் அப்படின்றதுல டிரான்சிட் அப்படின்றது எங்கெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா நம்ம ஏதாவது ஆன்லைன்ல ஆர்டர் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். சரியா? ஆன்லைன் ஆப்ல ஏதோ ஆர்டர் போடுறீங்க. ஆர்டர் போடும்போது அந்த ஆர்டர் எங்க வந்துட்டு இருக்கு? இன் டிரான்சிட் அப்படின்ற ஒரு வார்த்தை அங்கங்க பார்த்துருப்பீங்க. அந்த டிரான்சிட்னா என்னன்னா நீங்க ஆர்டர் போட்டாச்சு, ஆர்டர் போட்ட பொருள் டிரான்சிட் ஏ வந்து பில இருந்து ஒன்று ஆர்டர் போட்டிருக்காரு. பி என்ன பண்றாங்க? சின்ற ஒரு வேர் ஹவுஸ் அனுப்புறாங்க. சின்ற வேர் ஹவுஸ் என்ன பண்ணுது? ஏ கிட்ட வந்து டெலிவரி பண்ணிடுச்சு. புரியுதா? இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது பேர் என்னது? டிரான்சிட்டிவ். சரி,
இது எல்லாத்தையும் வந்து டிரான்சிட்டிவ் அப்படின்னு, அதாவது டிரான்சிட்டிவும் சரி, இதுவும் சக்சஸ், சரியா, சிமெட்ரியும் வந்துருச்சு, ரிஃப்ளெக்ஸும் வந்துருச்சு அப்படின்னா இட் கம்ஸ் அண்டர் ரிலேஷன். இதுல ஏதாவது ஒண்ணு சொதப்புச்சுன்னா கூட அது ரிலேஷன் கிடையாது. ரிலேஷன் அப்படின்றது இதுக்கு வேற என்ன சொல்லுவாங்க, ஈக்குவேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இக்யூஐ, ஈக்குவேலன்ஸ் ரிலேஷன்ஷிப், சரியா, சரியா, ஈக்குவேலன்ஸ் செட்டு இல்லைன்னா ஈக்குவேலன்ஸ் வேல்யூஸ் அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஈக்குவேலன்ஸ் ரிலேஷன்னா என்ன, இது அத்தனையும் கண்டிப்பா சாட்டிஸ்ஃபை பண்ணிருந்தா ஈக்குவேலன்ஸ் ரிலேஷன், சரியா. இதுக்கப்புறம் நம்ம எக்ஸசைஸ் பார்க்கும்போது எக்ஸசைஸ்ல வர சம்ஸ் எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணும்போது எதெல்லாம் ரிலேஷன் கிடையாது அப்படின்றதுலாம் இருக்கும். சரி, இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா எம்டி செட்டு, யூனிவர்சல் செட்டுலாம் இருக்கும். இப்போ நம்ம இதுல இருந்து எதுல இருந்து எடுத்தோம், இந்த என்ன்றதுதான் இப்போதைக்கு இது யூனிவர்சல் செட்டு, சரியா. இந்த என்ன்ற யூனிவர்சல் செட்ல இருந்து தான் புதுசா ஒரு செட்டு கிரியேட் பண்ணிருக்கோம். அப்ப இந்த வேல்யூஸ்லாம் இருக்குல்ல, இப்போ எக்ஸ் ஒய்ன்னு சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் என்னன்னா இது எக்ஸ் இஸ் ஆல்வேஸ் டொமைன், சரியா. இது எக்ஸ் இஸ் ஆல்வேஸ் டொமைன் அண்ட் ஒய் இஸ் ஆல்வேஸ் ரேஞ்ச், சரியா. கொடுக்குற வேல்யூ எக்ஸா இருந்ததுன்னா ரேஞ்ச் எவ்வளவு தூரம் வரைக்கும் நமக்கு சப்போர்ட் பண்ணுது, சரியா. இப்போ ஒய்ஃபைல இவ்வளவு தூரம் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணோம், இத்தனை மீட்டர் சப்போர்ட் பண்ணோம், எவ்வளவு ரேஞ்ச் கிடைக்குது அப்படின்னு பார்ப்போம் இல்லையா. கீழே ஒய்ஃபை இருக்கும் வீட்டுல, நம்ம வந்து மொட்டை மாடிக்கு போயிருக்கோம், ரேஞ்ச் கிடைக்காது, ஒய்ஃபை சிக்னல் கிடைக்கல, இல்ல ஒரு 4 ரூம் தள்ளி இருக்கும், சரியா, ஹால்ல வந்து ஒய்ஃபை இருக்கும், இல்ல வேற ரூம்ல வந்து ஒய்ஃபை வச்சிருக்கோம் அப்படின்னா, நம்ம ஸ்டடி ரூம்ல இருக்கும்போது ஒய்ஃபை ஒழுங்கா கிடைக்கல அப்படின்னா என்ன பண்ணுவோம், ரேஞ்ச் கிடைக்கல, நெட்வொர்க் கிடைக்கல, இதெல்லாம் வந்து ரேஞ்ச், சரியா. ஏதோ ஒரு டொமைன் ஒன்று இருக்கு, அந்த டொமைனால யூஸ் பண்ணி நம்ம கிடைக்கிறது ரேஞ்ச் அப்படின்னு பார்ப்போம். எங்க இங்க எதுல, எக்ஸ் கமா ஒய்ன்றது. இது ஆல்ரெடி நம்ம 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட்ல படிக்கும்போது இதையே நம்ம என்ன படிச்சிருப்போம், ஆப்சிஸா, ஏபிஎஸ்சிஏஎஸ்சிஏ ஆப்சிஸான்னு படிச்சிருப்போம். இதை ஆர்டினேட்னு படிச்சிருப்போம். எங்க கோஆர்டினேட் ஜாமெட்ரி படிக்கும்போது ஆப்சிஸா அண்ட் ஆர்டினேட்னு படிச்சிருப்போம். அதே இந்த செட்டுடைய ரூல் வச்சு ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ல இந்த எக்ஸ் அண்ட் ஒய் எப்படி சொல்றோம், டொமைன் அண்ட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்றோம், சரியா. ஒரு டொமைனை இந்த ஒன்னை யூஸ் பண்ணும்போது எவ்வளவு ரேஞ்ச் எனக்கு கிடைக்குது, இதுல இருந்து இந்த 2 யூஸ் பண்ணும்போது எவ்வளவு ரேஞ்ச் கிடைக்குது, சரியா. ஸோ இதுதான் என்னது, டொமைன் அண்ட் ரேஞ்ச். ஏதோ நம்ம கேம் விளையாடுறப்ப கூட ஏதாவது நமக்கு கன்ல வந்து ஏதாவது செட்டப் மாற்றும் போது இது இவ்வளோ ரேஞ்சில் இருக்கு, இந்த ரேஞ்ச் வந்து மாற்றணும், சரியா, இவ்வளோ ஆமோஸ் இருக்கு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. எவ்வளோ இருந்தால் எவ்வளோ ரேஞ்சில் வந்து என்ன போட்டால் வந்து எவ்வளோ தூரத்தில் நம்ம காலி பண்ணலாம் அப்படின்லாம் பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ கேம் பேர்லாம் நான் சொல்ல விரும்பல, இருந்தாலும் ஏதாவது சொன்னா ஏதாவது பஞ்சாயத்து ஆயிட போகுது, ஏதாவது காப்பி ரைட்ஸ் போட்டு போறாங்க அப்படின்றதுனால நிறைய விஷயத்த நான் பேர் சொல்லாம சொல்லிட்டு இருக்கேன், ஆப்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய யூடியூப்ல நடக்குதுன்றதுனால தான் இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ இவ்வளவுதான் நம்ம இங்க இருந்து பார்க்க போறது என்னது, இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ஃபுல்லா. செகண்ட் எக்ஸசைஸ் ஃபுல்லா இதுல ஃபுல்லா ரிலேஷன்ஸை பத்தி பார்க்க போறோம். செகண்ட் எக்ஸசைஸ் ஃபுல்லா என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த ரிலேஷனுக்குள்ள இருக்க ஃபங்க்ஷன், சரியா. அதாவது நம்ம ரிலேட்டிவ் வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்கு, அந்த ஃபங்க்ஷன்ஸ்ல என்னெல்லாம் பஞ்சாயத்து வருது அப்படின்னு பார்ப்போம் இல்லையா. 1 to 1 ஆன் டூவா அப்படின்ற விஷயம்லாம் நம்ம செகண்ட் எக்ஸசைஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கான இன்ட்ரொடக்ஷனா சொல்லிட்டு நான் அந்த எக்ஸசைஸ்க்கு தனி இன்ட்ரொடக்ஷன் தரேன். ஏன்னா இதையும் அதையும் சேர்த்து குழப்பிட வேணாம் அப்படின்றதுனால இந்த இன்ட்ரொடக்ஷன் இதோட முடிச்சுக்கிட்டு நம்ம எங்க போகலாம், ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்க பண்ற ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இதெல்லாம் தான் நான் நிறைய வீடியோஸ் போட மோட்டிவேட் பண்ணுவோம். இதுக்கப்புறம் நிறைய 12th ஸ்டாண்டர்ட் வீடியோ 11th ஸ்டாண்டர்ட் வீடியோ தான் நான் போடுறேன். ஸோ இது நம்மளுடைய ரொம்ப நாள் கேப்புக்கு அப்புறம் திரும்பவும் நான் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ உங்களுடைய சப்போர்ட் கொஞ்சம் நிறையவே வேண்டும், சரியா. தயவு செஞ்சு நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, பார்க்குற வீடியோஸ்லாம் லைக் போட்டு பார்த்தீங்கன்னா அது நிறைய வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.